இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனின் ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக. இந்நாள் நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்ததை நாம் திருச்சபையோடு இணைந்து நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். பாவத்தின் வழியாக நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவில்லை. காரணம், அவர் நம் மீது அன்பு கொண்டவராக இருக்கின்றார். இன்னியும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம் என்றால் அவர் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். எவ்வாறு ஒரு தந்தை தம் பிள்ளையை மறக்க முடியும்? எவ்வாறு ஒரு தந்தை தம் பிள்ளையை விட்டு விலகி செல்ல முடியும்? அவ்வாறாக கடவுள் இருக்கின்றார் என்பதை தான் இன்றைய நாள் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றார். இந்நாளில் பதிலுரை பாடலாக நாம் பாடினோம். கடவுளை போற்றி அவருடைய கிண்ணத்தில் பருகுதலே கிறிஸ்துவின் இரக்கத்தில் பங்கு கொள்வது. நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளை புகழக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும். காரணம், அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவில்லை. அவர் ஒருபோதும் நம்மை மறக்கவில்லை, மறந்து விடவும் இல்லை. நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்வில் கடவுளை மறந்து இருக்கின்றோம். மறந்து கடவுளுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை நாம் செய்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அவ்வாறாக இருந்திருக்கின்றது. இருப்பினும் கடவுள் நம்மை மன்னித்து திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். காரணம், அவர் நம் மீது அன்பாய் இருக்கின்றார். கடவுள் நம் மீது அன்பாய் இருப்பது போல் நாமும் அவர் மீது அன்பு கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும். அந்த அன்பிற்கு எடுத்துக்காட்டாக வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உலகில் மனிதனாக பிறக்கின்றார். மனிதனாக பிறந்த அவர் தந்தையின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். தந்தையின் விருப்பத்திற்கேற்ப தன் வாழ்வை அவர் அமைத்துக் கொள்ளுகின்றார். அது மட்டும் கிடையாது, மனிதர்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எத்தகைய செயல்களை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அவர் கற்றுத்தருகின்றார். நாம் பெற்ற அந்த வாழ்வினை இழந்து விடாமல் இருப்பதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். அதை நாம் அறிந்த மனிதர்களாக இருக்கின்றோம், தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். அதை நாம் வாழ்வில் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோமா? கடவுளை போற்றுவது, கடவுளை புகழ்வது வெறுமனே நம்முடைய வாயால் மட்டும் கிடையாது. அதை நம்முடைய செயல்களிலும் நாம் காட்ட வேண்டும். அதை நம்முடைய செயல்களில் நாம் காட்டுகின்ற போது மட்டுமே அது உயிரோட்டம் மிக்கதாக இருக்கின்றது. அது வாழ்வாக மாறுகின்றது. நம்முடைய வாழ்வில் ஒன்றாக அவர் இணைக்கப்படுகின்றது. எவ்வாறு அந்த திருப்பாடல் ஆசிரியர் தன் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் கடவுளை புகழ்ந்த மனிதனாக இருக்கின்றார். காரணம், அவர் கடவுளின் இரக்கத்தை உணர்ந்திருக்கின்றார், தெரிந்திருக்கின்றார், அறிந்தவராக இருக்கின்றார். அறிந்த அவர் வெறுமனே தன்னுடைய சிந்தனையில் மட்டும் அதனை வைத்து நிறுத்தி விடவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்வில், தன்னுடைய செயல்களில், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை செயல்படுத்துகின்றார், அதை வாழ்வாக்குகின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார். நாமும் அதே தான் செய்ய வேண்டும். நாமும் கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றோம், கிறிஸ்துவை தெரிந்திருக்கின்றோம். கிறிஸ்து இத்தகைய வாழ்வினை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். அதை அறிந்த மனிதர்களாக இருக்கின்றோம். நாமும் அதனை வெறுமுனை நம்முடைய சிந்தனை அளவில் மட்டும் வைத்து நிறுத்தி விடாமல் கடவுளுக்கு உகந்த மனிதராக நாம் வாழ வேண்டும். கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். அனுதினமும் அந்த கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அந்த திருப்பலியில் பெறக்கூடிய நாம் அவராக மாற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவராக மாற நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தையின் விருப்பத்தை எவ்வாறு கிறிஸ்து நிறைவேற்றினாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஏராளமான பிரச்சனைகள் எதிராக பல தடைகளை நாம் சந்திக்கலாம். இருப்பினும் அது நிமித்தம் நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒருபோதும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. காரணம், நமக்குள்ளாக அந்த கிறிஸ்து இருக்கின்றார்.
நம்மிடம் அந்த கிறிஸ்து கொடுத்த மீட்பானது இருக்கின்றது. அந்த மீட்பை உயிரோட்டம் மிக்கதாக மாற்றுவது நம்முடைய கைகளிலும் நம்முடைய செயல்களிலும் தான் இருக்கின்றது. எனவே இந்நாளில் எவ்வாறு நம்ம இயேசு கிறிஸ்து எத்தகைய வாழ்வினை வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்திருக்கின்றாரோ, அதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றாரோ, அதை நம் வாழ்வாக்குவோம், அதை நம் வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம். அப்பொழுது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் அவருடைய அந்த மகிழ்ச்சியும் இணைந்த மனிதராக நம்மால் இருக்க முடியும். அதுவே கடவுளை போற்றுவதற்கு உகந்த செயலாக இருக்கும். அதுவே நம்முடைய வாழ்வில் கடவுளை புகழ்வதற்கு உகந்ததாக இருக்கும். எனவே இந்நாளில் கடவுளை புகழ்வதற்கு, கடவுளை புகழ கடவுளுக்கு விருப்பமுள்ள செயல்களை செய்வோம். அத்தகைய இறை ஆசிரை நாம் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளாலும் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இந்த ஒரு புதிய நாளினை கொடுத்து உம்முடைய ஆசிரை எங்களுக்கு வெளிப்படுத்தியதும் உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்திய மேலான கிருபைக்காக இந்நேரத்தில் நாங்கள் குடும்பமாக இணைந்து உமக்கு நாங்கள் நன்றி சமர்ப்பிக்கின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றக்கூட மனிதராக நீர் எம்மை மாற்றுவீராக. உம்முடைய போற்றுவது வெறுமனே எங்களுடைய வாயால் மட்டும் இல்லாமல் அதை எங்களால் செயல்களிலும் எங்களுடைய வாழ்விலும் பிரதிபலிக்க நீதாமே எங்களுக்கு துணை புரிவீராக. நீதாமே ஆசிராலும் அருளாலும் நிரப்பி எங்களை திடப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதை செய்ய வேண்டும், தகுந்த செயல்கள் எது என்பதை நீதாமே எங்களுக்கு தெரியப்படுத்தியருளும். நீதாமே அதற்குரிய ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புரிதலையும் கொடுத்து உம்முடைய தூய ஆவியார் வழியாக எங்களை வழிநடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.